ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தி ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். இன்னைக்கு 27th February 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறது நான் உங்க நீலா. கூடவே நானும் தான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கான்டென்ட் எல்லாமே எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து கிடைத்தது. இந்த பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா, மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கொடுப்போம். டிபிக்கலி 5 மடங்கு கம்மியா தான் இருக்கும், ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல நாங்க தான் கிங். சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்களோட மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி, ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கான்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ மறக்காம எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். UIDAI, அதாவது நம்ம ஆதார் கார்டு கொடுக்கறாங்களே, அவங்க கூகுள் கூட ஒரு செம்ம பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அப்படியா? என்ன பார்ட்னர் அது? இனிமேல் ஆதார் கார்டை கூகுள்ல டவுன்லோட் பண்ணலாமா? அதில்ல, இனிமேல் நம்ம கூகுள் மேப்ஸ்லயே ஆத்தரைஸ்ட் ஆதார் சென்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். இதனால மக்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி அதிகமாகும். சூப்பர். அதாவது புதுசா ஆதார் எடுக்கணும்னாலும் சரி, இல்ல அட்ரஸ் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னாலும் சரி, எந்த சென்டர்ல என்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டா அங்க போகலாம். கிரேட் இனிஷியேட்டிவ். பை த வே, UIDAI CEO புவனேஷ் குமார் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இது 2016ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்த நியூஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பத்தி. அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்காரு. கேன் யூ கெஸ்? ஃபாலோவர்ஸ் கவுண்டா ஒரு 50 மில்லியன் இருக்குமா? இல்ல, he has surpassed 100 million followers. 10 கோடி ஃபாலோவர்ஸ். இதனால இன்ஸ்டாகிராம்ல இந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ண முதல் உலக தலைவர் அண்ட் பொலிட்டீஷியன் நம்ம மோடி தான். வாவ், தட்ஸ் a huge number. சரி, அடுத்ததா எக்கானமி நியூஸ்க்கு போலாமா? ICRAல இருந்து ஒரு GDP forecast வந்திருக்கு. ஆமா, ICRA LTD இந்தியாவோட GDP growth Q3 FY26க்கு, அதாவது அக்டோபர் டிசம்பர் 2025 பீரியடுக்கு 7.2% ஆக குறையும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முந்தின குவார்ட்டர் Q2ல 8.2% growth ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஓ, a slight ease. ICRAனா இன்டர்நேஷனல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. அதோட MD அண்ட் குரூப் CEO ராம்நாத் கிருஷ்ணன். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குர்கான், ஹரியானால இருக்கு. அடுத்த எக்கானமி நியூஸ் ரொம்ப முக்கியமானது. யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0, அதாவது NMP 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. NMP 2.0வா? அப்போ NMP 1.0 ஒன்னு இருந்ததா? இது என்ன பைப்லைன்? தண்ணி வருமா? தண்ணி வராது, காசு வரும். ஆசெட் மானிட்டைசேஷனுக்கான ஒரு பைப்லைன் இது. நீதி ஆயோக் தான் இதை ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. NMP 2.0 மூலமா FY26ல இருந்து FY30 வரைக்கும் மொத்தம் 16.72 லட்சம் கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ண டார்கெட் வச்சிருக்காங்க. இதுல 5.8 லட்சம் கோடி பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அடங்கும். 16.72 லட்சம் கோடியா? பெரிய அமௌண்ட் ஆச்சே. அப்போ NMP 1.0 விட இது எவ்வளவு அதிகம்? இது NMP 1.0 டார்கெட்டை விட 2.6 மடங்கு அதிகம். இப்போ ஆசெட் மானிட்டைசேஷன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லு. ஷூர். அசெட் மானிட்டைசேஷன்னா கவர்மெண்ட்க்கு சொந்தமான அசெட்ஸை, அதாவது சொத்துக்களை நிரந்தரமா விற்காம பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆபரேட், மெயின்டைன் இல்ல டெவலப் பண்ண கொடுத்து அது மூலமா ரெவென்யூ ஜெனரேட் பண்றது. ஒரு ஃபீக்காகவோ இல்ல ரெவென்யூ ஷேருக்காகவோ கொடுப்பாங்க. இதனால யூஸ் பண்ணாம இருக்க அசெட்ஸ்ல இருந்து காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரி, அடுத்ததா பேங்கிங் நியூஸ். RBI ஒடிஷால புவனேஸ்வர்ல ஒரு ஹை செக்யூரிட்டி கிரீன்ஃபீல்ட் டேட்டா சென்டர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஆபரேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் டேட்டா சென்டர்னா? கிரீன்ஃபீல்ட்னா முற்றிலும் ஸ்கிராச்ல இருந்து புதுசா கட்டினது. இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவோட ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியம். ஜியோபொலிட்டிக்கல் அண்ட் நேச்சுரல் ரிஸ்க்ஸ்ல இருந்து நம்ம ஃபினான்ஷியல் டேட்டாவை பாதுகாக்க இது உதவும். ஓகே, இது RBIக்கு 2வது டேட்டா சென்டர். இதோட பிரைமரி டேட்டா சென்டர் நவி மும்பைல கர்கர்ல இருக்கு. இது அதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி. இந்த புவனேஸ்வர் சென்டர் Tier 4 டிசைன் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இதுதான் குளோபல்லையே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ நம்ம டேட்டா செம்ம சேஃபா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அடுத்த பேங்கிங் நியூஸ் பார்த்தா ICICI பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் PFRDA கூட சேர்ந்து இந்தியாவோட முதல் ஹெல்த் கேர் இன்டகிரேட்டட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது NPS ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர் இன்டகிரேட்டட் NPS
கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, அத பத்தி சொல்லு. இது ஒரு ஹைபிரிட் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பில்ட் பண்ண உதவுறதோட அவசரமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு லிக்விடிட்டியும் கொடுக்கும். அதாவது ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸும் இருக்கும், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பணமும் எடுக்கலாம். சூப்பர் ஐடியா. இது PFRDAயோட ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் கீழ ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா ஒரு ஐடியாவை ஃபுல் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ஃபீஸபிளா ஒர்க்கபிளான்னு பார்க்க ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பண்றது. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இந்த ஸ்கீம்ல லிக்விடிட்டின்னு ஒரு வேர்டு வருது. லிக்விடிட்டினா ஒரு ஆசெட்டை அதோட வேல்யூ பெருசா குறையாம எவ்வளவு சீக்கிரம் கேஷா மாத்த முடியுமோ அதுதான். இந்த ஸ்கீம்ல ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணாலும் ஒரு போர்ஷனை மெடிக்கல் நீட்ஸ்க்காக உடனே கேஷா எடுக்க முடியும். அருமையான திட்டம். சரி, இப்போ ஒரு சின்ன பிரேக். கைஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்சத வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரேக் முடிஞ்சது. பேக் டு நியூஸ். இப்போ அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரிக்கு போகலாம். NMDC IIT ஹைதராபாத் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. NMDCனா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். எதுக்காக இந்த MOU? அயன் ஓர் பெனிஃபிசியேஷன், அக்ளாமரேஷன், கிரீன் ஸ்டீல் மேக்கிங் டெக்னாலஜிஸ்ல ரிசர்ச் பண்றதுக்காக. அக்ளாமரேஷன்னா சின்ன சின்ன அயன் ஓர் பார்ட்டிகல்ஸை ஒன்னா சேர்த்து பெரிய உருண்டையா மாத்துற ப்ராசஸ். இதனால அதை ஹேண்டில் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாம் ஈஸியாகும். காட் இட். அடுத்ததா இந்தியாவும் ஸ்வீடனும் AI கோஆபரேஷனுக்காக ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. தி இந்தியா AI மிஷன் பிசினஸ் ஸ்வீடன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட், அதாவது SOI சைன் பண்ணிருக்கு. இதோட நோக்கம் AI அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ல பைலேட்ரல் கோஆபரேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதும் தான். இதுக்காகவே ஸ்வீடன் இந்தியா டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரிடார், அதாவது SITACன்னு ஒரு டெடிகேட்டட் ப்ரோக்ராமையும் டெவலப் பண்ண போறாங்க. சூப்பர். அடுத்ததா இந்தியா நம்ம நெய்பர் நேபாள் கூட என்விரான்மெண்ட்டுக்காக ஒரு MOU சைன் பண்ணிருக்கு. ஃபாரஸ்ட்ஸ், வைல்ட் லைஃப், என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றது தான் இதோட நோக்கம். இந்த அக்ரிமெண்ட் யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் அண்ட் நேபாளோட மினிஸ்டர் மாதவ் பிரசாத் சௌலகேன் முன்னிலையில நியூ டெல்லியில ஃபார்மலைஸ் ஆச்சு. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ செய்யப்படும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்கலி ரினியூ ஆகும். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் கிஃப்ட் சிட்டி அருண் ஜேட்லி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது AJNIFM கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. கிஃப்ட் சிட்டினா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், அதாவது IFSCக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டேலண்ட் பைப்லைனை கிரியேட் பண்றதுக்காக தான். பேசிக்கலி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்டெக்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் நேவி விசாகப்பட்டினம்ல நேவல் ட்ரைஃபெக்டான ஒரு பெரிய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்ரைஃபெக்டாவா? 3 ஈவெண்ட் சேர்ந்ததா? பிங்கோ! ஒரே நேரத்துல 3 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ, எக்ஸசைஸ் மிலன் அண்ட் த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம்ஸ் கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ். இந்த ஈவெண்டோட தீம் யுனைடெட் த்ரூ ஓஷன்ஸ். வாவ், டீடைல் சொல்லு. இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ 2026ல நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு 85க்கும் மேற்பட்ட வார்ஷிப்ஸை ரிவ்யூ பண்ணாங்க. அதுல 60 இந்தியன் நேவி ஷிப்ஸும் அடங்கும். அடுத்து எக்ஸசைஸ் மிலன் 2026ஓட 13th எடிஷன். இது ஒரு மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ். தீம் கேமராட்ரி, கோஆபரேஷன், கொலாபரேஷன். இதுவரைக்கும் நடந்ததிலேயே இதுதான் லார்ஜஸ்ட் இட்டரேஷன். 74 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செம்ம. 3வது ஈவெண்ட் என்ன? ION கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ். இந்த கான்க்ளேவ்ல இந்தியன் நேவி ராயல் தாய் நேவி கிட்ட இருந்து IONS சேர்மன்ஷிப்பை 2026 to 2028 பீரியட்காக அஃபீஷியலா எடுத்துக்கிட்டாங்க. பிலிப்பீன்ஸ் ஒரு அப்சர்வராகவும் ஓமன் ஒரு ஒர்க்கிங் குரூப்லையும் ஜாயின் பண்ணிருக்காங்க. கிரேட் நியூஸ் ஃபார் அவர் நேவி. அடுத்த டிஃபென்ஸ் நியூஸ் இந்தியன் ஆர்மி பத்தி. ஆர்மியோட கொனார்க் கார்ப் ராஜஸ்தான்ல போக்ரன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் ஸ்ட்ரெல்லா 10 VSHORADS சிஸ்டமை டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. VSHORADSனா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ட்ரில் எக்ஸ்ட்ரீம் டெசர்ட் ஹீட்ல நடந்திருக்கு. ஸ்ட்ரெல்லா 10 சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ரேடாரை நம்பி இல்ல, இன்ஃப்ராரெட் சீக்கர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹீட்டை வெளியிடுற டார்கெட்ஸை லாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும்.
கூல். இப்போ ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். நார்த் சிக்கிம்ல யூனியன் மினிஸ்டர் சஞ்சய் செத் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இனாகிரேட் பண்ணிருக்காரு. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ரிஸ்டோர் பண்ணப்பட்ட சுங்தாங் லாச்சன் ஆக்சஸ் ரோட் ஸ்ட்ரெச்சும் புதுசா கட்டின தாரம் சூ பிரிட்ஜும் தான். இத பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் ஸ்வஸ்திக் கீழ பண்ணிருக்காங்க. ஆசம். அடுத்ததா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பங்களார் யுவசாதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. பங்களார் யுவசாதி பேரே நல்லா இருக்கே. ஆமா, இது ஸ்டேட்ல இருக்கிற படிச்ச வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கிற திட்டம். எலிஜிபிள் யூத்க்கு மாசம் 1500 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அவங்க ஆதார் லிங்க்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கே போயிடும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இல்லனா 5 வருஷத்து வரைக்கும் இந்த உதவி கிடைக்கும். இது ஒரு நல்ல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். சரி, அடுத்ததா அவார்ட்ஸ் கேட்டகரி. Ministry of Electronics and Information Technology and Data Security Council of India Cyber Security Grand Challenge 2.0 ஓட வின்னர்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ணிருக்காங்க. யாரு வின்னர்? எவ்ளோ பிரைஸ் மணி? Cambrian Skills Dart Technologies and Consultancy Services LLP தான் வின்னர். செக்யூரிங் நெக்ஸ்ட் ஜென் பயோமெட்ரிக் சிஸ்டம்ஸ்க்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுத்ததுக்காக இவங்க வின் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கேஷ் பிரைஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர். இன்னொரு அவார்ட் நியூஸ் இருக்கு. டாக்டர் பார்கவ் மல்லப்பாக்கு ஒரு ராயல் ஹானர் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன ஹானர்? அவருக்கு டாட்டோங்கிற ராயல் ஹானரை கெராஜியன் குட்டாய் முலவர்மன் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனல் இந்தோனேஷியன் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. இவர் மப்ரா குரூப்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு சீனியர் லீடரும் கூட. கிரேட் அச்சீவ்மெண்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு போலாமா? பெங்களூருல இனாக்ரல் லிபர் வின் சாம்பியன்ஸ் கப் 2026 நடந்திருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்னூக்கர் டோர்னமெண்ட். ஸ்னூக்கரா? யாரு சாம்பியன்? நம்ம பங்கஜ் அத்வானி தான் சாம்பியன். கமல் சாவ்லா ரன்னர் அப். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஈவெண்ட்ல பங்கஜ் அத்வானிய லிபர் வின் இந்தியன் பிராண்ட் அம்பாசிடராவும் அஃபிஷியலா அன்வீல் பண்ணாங்க. சாம்பியன் அண்ட் பிராண்ட் அம்பாசிடர். டபுள் டிலைட் ஃபார் ஹிம். சரி, இப்போ புக்ஸ் கேட்டகரியில ஒரு நியூஸ் இருக்கு. சொல்லு. வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அடல் பிஹாரி வாஜ்பாய் த எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மன் அப்படிங்கிற காஃபி டேபிள் புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த புக்கை ஆத்தர் பண்ணது ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் விஜய் கோயல். நைஸ். கடைசியா ஒரு துக்கமான செய்தி. ஆபிச்சுவரி. யாரு? புகழ்பெற்ற பெங்காலி நாவலிஸ்ட் மணிசங்கர் முக்கோபாத்யாய் அவரோட 92வது வயசுல காலமாயிட்டாரு. அவரு சங்கருங்கிற பேர்ல தான் ரொம்ப பிரபலம். ஓ, தட்ஸ் சேட். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லு. அவரு 2021ல ஏகா ஏகா ஏகாஷிங்கிற தன்னோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்குக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. கர்கே மத்திய கர்ங்கிறதுக்காக பங்கிம் புரஸ்காரும் வாங்கியிருக்காரு. கொல்கத்தாவோட ஷெரீஃபாகவும் சர்வ் பண்ணிருக்காரு. A true legend indeed. May his soul rest in peace. இதோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. ஆமா, இதுதான் இன்னையோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆனா பாட்காஸ்ட் இன்னும் முடியல. எக்ஸாக்ட்லி. இப்போ வருது மிக முக்கியமானது. மக்களே, தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஒரு பக்கம்னா அதை பிராக்டிஸ் பண்றது இன்னொரு பக்கம். அதுக்கு தான் நாங்க ஒரு IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறோம். எஸ், அதோட பேரு தான் கரண்ட் அஃபேர்ஸ் லீக். எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது ஒரு மாசம் முழுக்க நடக்கிற லீக். உங்க ஸ்கோர்ஸ் மந்த் எண்ட் வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கப்படும். மாச கடைசியில டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ, படிக்கிறதோட நிறுத்தாம வந்து விளையாடுங்க, கம்பீட் பண்ணுங்க அண்ட் வின் பண்ணுங்க. எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Don't miss the fun and the learning. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Sibi signing off. And this is Nila signing off. Take care and keep learning with Score Clever. Bye bye.